குதிரை மேல உட்காந்துட்டு ஒரு தலைவெட்டின ஆட்டுக்காக போட்டி போடுற கேம் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பியூட்டிஃபுல் கேம். இந்த கேமுக்கு நேம் என்னங்க? இந்த விளையாட்டுக்கு பேர் புஸ்காஷி. ஆப்கானிஸ்தானோட நேஷனல் ஸ்போர்ட். சிலர் சொல்றாங்க இது சுமார் 500 to 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி சைனீஸ் அண்ட் மாங்கோலியன் ட்ரைப்ஸ் விளையாண்டதுன்ட்டு. இன்னும் சிலர் ஆப்கான் ட்ரைப்ஸ் குதிரை ஓட்டிட்டு வந்து ரைவல் ட்ரைப்ஸ் கிட்ட இருந்த ஆட்டுகளை திருடிட்டு ஓடிடுவாங்க. அண்ட் இதுதான் இந்த கேமை இன்ஸ்பயர் பண்ணிச்சுன்னு சொல்றாங்க. ஹிஸ்ட்ரி அசைட், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஸ்போர்ட்ஸ். கேமில் மொத்தம் 2 டீம்ஸ் 12 பிளேயர்ஸ். ஒரே டைமில் 2 டீம்லேருந்தும் 4 பேர் தான் கிரவுண்டில் இருப்பாங்க. கிரவுண்ட் சைஸ் அப்ராக்சிமேட்லி 200 by 70 மீட்டர்ஸ். அண்ட் கிரிக்கெட் ஃபுட்பால் மாதிரி இங்கேயும் சப்ஸ்டியூஷன்ஸ்லாம் கூட இருக்குது. கோல் ஸ்கோர் பண்ணுறதுக்கு குதிரை மேலே உட்காந்துட்டு கிட்டத்தட்ட 30 கிலோ எடையுள்ள தலையில்லாத ஆட்டோட பாடியை தூக்கிட்டு வந்து ஆப்போனன்ட் சைடில் உள்ள கசன், அதாவது ஸ்கோரிங் சர்க்கிளில் போடணும். ஃபுட்பால் ஹாக்கிலலாம் பாலை கோலில் போடுவாங்க, இங்கே ஆட்டோட பாடியை. என்னதான் இதை பீட்டாக அப்போஸ் பண்ணாலும் ஆப்கான் மக்களுக்கு இது ட்ரெடிஷன், ப்ரைட், கல்ச்சர் அண்ட் வின்னர்ஸ் ஆனர் பண்ணுறதுக்கு கேஷ் ப்ரைஸ், பைக், விஐபி ஸ்டேட்டஸ்லாம் கொடுக்குறாங்க. இந்த வீர விளையாட்டை ஏன் ஒலிம்பிக்ஸில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஆப்கான் லீடர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதோட 60 செகண்ட்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி.